எழுப்புவார்கள். நீங்க ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், அந்த அணியை நாங்க பிடுங்குவோம். அடே சுட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாம பண்ண போக மாட்டேன். விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி வீழ்ந்தவரே, மண்காத்த மறவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம். நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம். எந்நாளும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம். விரைவில் உம் பணி முடிப்போம். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக, வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும். வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெத்தட் என்று சொல்வார்கள். அதாவது முதலாவது சொஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும். ஆகவே பான் மாதிரி. ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று ரெண்டு உங்களுக்கே சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த புத்தகத்தில் இருக்கு, தயவு செய்து போய் படிங்கோ. அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போறீங்கன்னு. சந்தோஷம். ஆனால் அது 10 வருஷத்துக்கு கட்டுவீங்களோ தெரியாது. 200 மில்லியன் தான் ஒதுக்குறீங்க. மொத்தம் 16,000 மில்லியன் வேணும். 200 மில்லியன் ஒதுக்குறீங்க. எப்போ கட்டுவீங்களோ உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, வாகனம் தார என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன். சந்தோஷம். எனக்கு 6 வீல் உள்ள வாகனமும், அந்த வாகனம் வேண்டாம், பஸ்ஸில் போவேன், நடந்து போவேன், ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன். எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க. ரெண்டாவது. மூன்றாவது, எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரினர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம். அதாவது தொழில் முயற்சியாண்மையை கூட்டுறீங்கள். கடும் சந்தோஷம். அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியாதப்பா போய் வாசிங்க உதவி செய்து. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ, ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட். அதையும் நான் பாராட்டுறேன். அடுத்தது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இங்கே தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லுகிறீர்கள். அந்த விடயத்தை நான் பாராட்டுறேன். எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள். நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம், விசா மட்டும் தாங்குவோம். 5வது. அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு ஏஐ போட போறேன்னு சொல்றீங்க. சந்தோஷம். அதெல்லாம் நல்ல விடயம். அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு, எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது, ஊழலை பிடிக்க போறோம். இந்த அடிக்கிற இன்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன். டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன். டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் அவர் மட்டுமில்லை, ஆறாரண்டாள் இவர் இருந்திருக்கிறார். 14/7/2014 இருந்து 14/9/2022 வரைக்கும் ஆர்டிஎச்எஸ் இருந்திருக்காரு. உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான். ரெண்டாவது, அதுக்கு பிறகு மிஸ்டர் லியனகே, டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார். 5/9/2020 இருந்து 9/5/2023 வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சத்யமூர்த்தி, எங்களோட மூர்த்தி இருந்திருக்கிறார் 19/5/2023 இருந்து 23/4/2024 பிறகு. அது பிறகு எங்களோட சமன் பத்திரனே இருக்கிறார். இந்த கிடக்கு ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட், வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. நீங்களாம் என்ன சொன்னீங்க, இவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்டையும் கைவிட்டு வேண்டி இருக்கிறாங்க. நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சாரன். அதுக்கு முன்னம் இந்த 4 பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம். ஆதார வைத்தியசாலை, பருத்தித்துறை ஒரு ஆதார வைத்தியசாலை. விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா. இந்த கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம். ஆடிட் ரிப்போர்ட் 2021 ஆண்டு வடக்கு மாகாண சபையில் அடிக்கப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட். இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால், தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல 22 வேலை திட்டங்கள்ல 10 வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 10 வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில். ரெண்டாவது, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால 10 வேலைகளுக்கு கொடுக்கப்படையில அந்த கணக்குகள் கணக்காட்டு படையில் இந்த ஆதார வடக்கு மாகாணத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட். மூன்றாவது இதுல சொல்லுகிறது, சாதாரணமாக சட்டப்படி அரசாங்க மேற்பார்வையாளர்கள், அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் கேட்கப்பா உங்களுடைய ஒரு அல்ல மீனசு அப்படி ஒருனே அப்படி வஞ்சாகாரனே அப்படி குடுகாரனே அப்படிதான் அப்படி சொட்டக்கு நின்று போட்டார். அதுக்கு பிறகு அதில் 25,000 ரூபாய் மாதம் பே பண்ணி 1,20,000 எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார். சட்டத்துக்கு முரணானது. இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர், அவருடைய அண்ணாக்கு தான், அவற்றை அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ். அதில் 40 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கணும். அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல், அதாவது வடக்கு மாநில அனுமதி இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா, பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க. இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி, அடே சுட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாம பண்ண போக மாட்டேன். 40 மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நீலங்குவார்
380,75,405 ரூபா கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்காரு இந்த கேசவரன். அதுக்கு பிறகு அதில் 353,19,299 ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்கு. மிச்சது கணக்கு இல்லை. வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒப்பந்தம் ஒரு ஆடியேஜ செய்யலுமா? செய்யலாது. அதுக்கப்புறம் அதில் திருப்பி சொல்லுது, இந்த 35 மில்லியன் அல்லது 0.35 பில்லியன் பெறுமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது, எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட்கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை. இவர்கள் அதுக்கப்புறம் என்ன எப்படி செஞ்சிருக்காங்கன்ற இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் பெட்ரோ என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறாரா டாக்டர் கேதீஸ்வரன், அதனுடைய பொருளாளர் இருந்திருக்கார் டாக்டர் தர்ஷன். இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்க்ல கொடுத்து ஆதாரங்களோட நீங்கள் தானே சொன்னீங்க கல்லறை பிடிப்போம் பிடிங்கோ. என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன். என்ன சுடுவீங்கள், என்ன வெற்றுவீங்கள் சொல்லிங்க, நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்ல. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் முழு கல்லறை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆதாரங்களோட.